வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நசரேன இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த அருமையான நேரத்தையும் சந்தர்ப்பத்தையும் இப்படிப்பட்ட ஒரு விவிலிய போதனைகள் நாம் ஈடுபட்டிருந்து இணைந்து நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய தருணத்தை தந்த பிதாவாகிய தேவனுக்கும் அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் உதவி செய்கிற உதவியாளராய் நல்ல நண்பனாய் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவருக்கும் திருத்துவத்திற்கு எல்லா துதிகன மகிமை மார்ச்சியும் செலுத்திவிட்டு ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிவிட்டு நாம் கடந்து செல்லலாம். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் குடும்பங்கள் மத்தியில் இனிப்புகள் கொடுப்பதும் மற்றும் புது ஒரு ஆடைகளை அணிந்து கொள்வதும் மற்றும் கிருப்புகள் எல்லாம் இந்த குடில் என்று சொல்வார்கள், அதெல்லாம் ஜோடித்து வைப்பதும், எல்லா டெக்கரேஷன் வெள்ளையெல்லாம் அடிப்பாங்க, வெள்ளாவி வச்சு வெள்ளையெல்லாம் அடிப்பாங்க. அந்த மாதிரி பல காரியங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னும் மாறவே இல்லைன்னு தான் சொல்ல வரேன். நான் சின்ன பையனாக இருக்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு 2 வயசுலேயே எனக்கெல்லாம் நல்ல விவரம் இருக்குது. பார்த்தது சில காரியங்கள் எல்லாம் எனக்கு ஞாபகத்திலும் உண்டு. மிக ஆச்சரியமாக கேட்பாங்க. இன்னும் எங்கள் பெரியம்மா, எங்கள் பெரியப்பா, எங்கள் அப்பாவோட அண்ணன் ஒய்ஃபு, அவங்க எல்லாமே நிறைய காரியங்களை இன்னும் எப்படிரா ஞாபகம் வச்சுருக்கிற, 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் எப்படிரா அப்படிம்பாங்க. அது அப்படியே எனக்கு தலையில் இருக்குது, இது என்னமோ தெரியல. இதுலெல்லாம் நல்லா மெமரி பவர் இருக்குது, படிப்பில் தான் பாவம். என்னையே நான் பார்த்து கொஞ்சம் பரிதாபப்பட்டுக்கிட்டேன். ஏன்னா மெமரி பவர் கொஞ்சம் கஷ்டம்தான் எனக்கு. ஒவ்வொரு புரிஞ்சிடும், ஆனால் அது ஞாபகத்தில் வைத்து கொள்வது சிலது ரொம்ப கடினமான காரியம். அதனால் ஒவ்வொரு முறையும் நான் இது எக்ஸாம் நெருங்குறப்போ, எக்ஸாம் எங்களுக்கு லீவெல்லாம் கிடையாது. இப்போ சிபிஎஸ்சிலாம் நடுவில் 2 நாள் லீவெல்லாம் விட்றாங்க, நல்லா டைம் கிடைக்கும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு. எங்களுக்கெல்லாம் அப்படி லீவு கிடையாது. திங்கக்கிழமை ஆரம்பித்தா சனிக்கிழமை வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 எக்ஸாம். அதுக்கப்புறம் திருப்பி மிச்சது அடுத்த திங்கக்கிழமை அப்படி போயிடும். சண்டே ஒன்று தான், இல்லை ஒரு நாள் தான் லீவ். டஃப்பான எக்ஸாம் மண்டே வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். அப்போ என்ன ஆகும்னா, எக்ஸாம் முடிவதற்கு 12 மணி ஆயிரும். டக்குன்னு வெளியில் டவுன் பஸ்ஸை பிடிச்சி வீடு 12:45 சேர்ந்துருவேன். வேகமாக சாப்பிட்டு விட்டு 1 மணிக்கு மதியம் 1 மணிக்கு அந்த பாடத்தை எடுத்து ஃபர்ஸ்ட் ரிவிஷன் முடிச்சிடுவேன். அப்புறம் சாயந்தரம் ஒரு டீயோ காஃபியோ எதோ சாப்பிட்டு டக்குன்னு செகண்ட் ரிவிஷன் 10 மணிக்கு உறங்க போய் விடுவேன். 2:30 அல்லது 3 மணிக்கு அலாரம் வச்சு காலையில் எந்திரிச்சு இன்னொரு முறை ரிவிஷன், 3வது ரிவிஷன் பண்ணினாதான் என் தலையில் நிற்கும். அப்போது யோசிச்சு பார்த்துக்கோங்க, என் தலைக்குள்ளே எவ்வளோ களிமண் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒருவனைத்தான் கர்த்தராகிய தேவன் எடுத்து புதுப்பித்து ஆசீர்வதித்து, இன்றைக்கு நான் என்னோட ப்ரொஃபஷனல் லைஃப்பை பற்றி உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. என் கூட ஒர்க் பண்ணவங்க கிட்ட நீங்கள் பேசினீங்கன்னா தெரியும், கர்த்தராகிய தேவன் எவ்வளவாக என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், ஞானத்தினால நிரப்பியிருக்கிறார். ஸோ என்னை இப்படியாக புதுப்பித்த தேவன் உங்களையும் புதுப்பிக்க போதுமானவராக இருக்கிறதுக்கு தான் இந்த களிமண் எக்ஸாம்பிள் சொன்னேன். சரி, இப்போ நான் சொல்ல வந்தது அது இல்லை, கிறிஸ்துவத்தை குறித்து, கிறிஸ்துமஸ் குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஏன்னா இது கிறிஸ்துவ சீசன், அதனால இதை பேசிட்டு நல்லது. இது நீங்கள் எப்போ கேட்பீங்கன்னு தெரில, நான் நினைக்கிறேன் ஜனவரி 2ஆம் தேதி தான் கேட்பீங்கன்னு. அப்போது அவங்க சொல்லுவா, அப்போ அந்த காலங்களில் பார்ப்பீர்களானால் இதே மாதிரி தான் பணியாரங்கிற பாருங்க, பலகாரம், முறுக்கு, சீடை, இது அது அதிரசம் மாவு அதெல்லாம் போட்டு வச்சு, எங்கள் காம்பவுண்ட் வீட்டில் தான் இருப்போம். அப்போ எல்லா பெண்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து இப்படியாக, அக்கா நான் இது பண்ணுறேன்க்கா, அக்கா நீ இது பண்ணுக்கா, தங்கச்சி நீ இது பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரே ஆரவாரமும் குதூகலமுமா இருக்கும். அந்த பலகாரத்தை சாப்பிடுவதற்கு இருக்கக்கூடிய அந்த சுவாரஸ்யத்தை விட அந்த பலகாரம் செய்வதில் மிக சுவாரஸ்யம். ஏன்னா எல்லா நியாயமும் பேசி கதை பேசி அப்படியாக அவர்கள் என்ன சொல்லுவாங்க, ஒரு அகமகிழ்ச்சியோட பண்ணுவாங்க. ரொம்ப நல்லது தான் அது. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் தான் எல்லாம் ஒன்று சேருவாங்க, நல்லது இருக்கட்டும். சரி, பலகாரம்லாம் செஞ்சு முடிச்சிட்டிங்க, புது துணியெல்லாம் போட்டாச்சு, சர்ச்சுக்கும் போயாச்சு. ஆனால் என்ன எனக்கு இன்னும் துக்கமாக இருக்குன்னா, அப்போ கூட வந்தீங்கன்னா கிறிஸ்துவ ஒரு தொட்டில்ல தாளாட்டுற குழந்தையை போல தான் அவர்கள் பார்ப்பார்கள். அதனால தான் குழந்தை இயேசு கோயில் இப்படியெல்லாம் சொல்லி கொண்டு அவர்கள் நிறைய பேர் போகிறாங்க.
சரிங்களா? ஆனா நிறைய இன்னைக்கு பெந்தகோஸ்து சபையிலையும் அப்படிதான். இது திருச்சபை கத்தோலிக்கத்தை மட்டும் சொல்லலைங்க, எல்லா திருச்சபைகளையும் பொதுவாக தான் சொல்றேன். கிறிஸ்துவோட பிறப்பை எவ்வளவாக இன்றைக்கு ஆராதிக்கிறார்களோ, எவ்வளவாக இன்னைக்கு கொண்டாடுகிறார்களோ, எதற்காக பிறந்தார் என்பதையும் அவர்கள் அதை சரியாக அலாசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்கிறது தான் என்னுடைய பொருள், என்னுடைய கோரிக்கை. கிறிஸ்து பிறந்து விட்டார், ஆஹா, எதற்காக பிறந்தார்? எதை செய்வதற்காக பிறந்தார்? எதை சாதிப்பதற்காக பிறந்தார்? எதை அழிப்பதற்காக பிறந்தார்? எதை ஒழிப்பதற்காக பிறந்தார்? எதை உருவாக்குவதற்காக பிறந்தார்? இது அத்தனைக்கும் கேள்விக்கு பதில் உண்டு. எங்க நீங்களே சொல்லிருங்க அப்படின்னீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன், நீங்க போய் கண்டுபிடிங்க. இத்தனை கேள்வி கேட்டுட்டா நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க கிறிஸ்துமஸ் ஆராதனைகள்ல. இல்ல, குழந்தையே உறங்கு உறங்குன்னு ஒரு பக்கம் பாடலை பாடுவார்கள், குழந்தையே எழும்பு எழும்புன்னு சொல்லி இன்னொரு பக்கம் பாடலை பாடுவாங்க. இதுக்கா தொட்டில போட்டு ஆட்டுறதுக்கா கிறிஸ்து பிறந்தார்? இன்றைக்கும் அவர் குழந்தையாகவே தான் இருக்கிறார். சில பேரோட உள்ளத்துல குழந்தை இயேசு அப்படிதான் இருக்கிறார் இன்னும். அவர் வளர்ந்த இயேசு, அவர் பாத்தீங்கன்னா மரித்த இயேசு, உயிர் தெழுந்த இயேசு, பரிகாரியான இயேசுன்னு பல பட்டங்களை முடிசூடா மன்னனாய் அவர் இந்த நாள் மட்டும் இருக்கிறார். அதையெல்லாம் நினைத்து பார்ப்பதற்கு நமக்கு ஞானமும் இல்லை, நேரமும் இல்லை. ஆனா மாறிட்டு வருது. நிறைய திருச்சபைகள்ல பார்ப்பீங்களான்னா இன்னைக்கு கிறிஸ்துமஸ் தாத்தா, பைபிள் எங்காவது கிறிஸ்துமஸ் தாத்தாவை கொஞ்சம் காட்டுங்க பார்க்கலாம். கிறிஸ்துமஸ் தாத்தா எப்படி வந்தாருன்னு தெரியுமா? கொக்கோ கோலா கம்பெனிக்காரன் உருவாக்கின தாத்தா தான் கிறிஸ்துமஸ் தாத்தா. என்ன நம்பலையா நீங்க? போய் கூகுளில் போட்டு பார்த்துக்கோங்க. அவனா அது பிஸ்னஸ் அவுட்லுக்கை ப்ரமோட் பண்றதுக்கு அவசரம் அதை கொண்டு வந்தான் உள்ள. அதான் வெள்ளையும் சிவப்பும் போட்டிருப்பார் கிறிஸ்துமஸ் தாத்தா. கொக்கோ கோலா கம்பெனிக்காரனோட கலர் கோட் அது. இந்த மாதிரி இன்னைக்கு அர்த்தம் இல்லாத, அதே மாதிரி கிறிஸ்துமஸ்ங்கிறது எழும்பினதுக்கு ஒரு பாகால் வழிமுறையிலிருந்து வந்தது. கான்ஸ்டன்டைன் இருக்கிறான் பார்த்தீங்களா, அவன் 339வது நூற்றாண்டுல தான் இது முதல் முறையாக கொண்டாடப்பட்டது. ஏனென்றால் பாகாலை வழிபடுறவர்களும் கிறிஸ்துவர்களை வழிபடுகிறவர்களையும் ஒன்றாக சேர்த்து இணைப்பது தான் இந்த கிறிஸ்துமஸ் திருவிழாவாக கொண்டாடப்பட்டது. ஏன்னு கேட்டால் கிறிஸ்துமஸை கொண்டாடுங்கன்னு சொல்லி எங்கேயுமே இல்லை. என் நினைவாக இதை செய்யுங்கள், என்னுடைய ரத்தத்திலும் என்னுடைய உடலிலும் பங்கெடுங்கள், என்னுடைய பிறப்பை நினைத்து பாருங்கள் என்று சொல்லதை விட என்னுடைய இறப்பை நினைத்து பாருங்கள். எதற்காக நான் இறந்தேன், எதற்காக உயிர் தெழுந்தேன், எதற்காக நான் பரலோகத்தில் பிதாவின் வலது பாரசத்தில் அமர்ந்திருக்கிறேங்கிற கோட்பாடு தான் இன்னைக்கு வேதத்துல இருக்கு. கிறிஸ்துமஸ் கொண்டாடுங்கிறது கோட்பாடே இல்லை. அதனாலதான் நிறைய அதாவது கோர் பென்டிகாஸ்ட் திருச்சபைகள்னு சொல்லுவாங்க, நான் பேர் சொல்ல விரும்பல, அவங்க கொண்டாடவே மாட்டாங்க. கிறிஸ்துமஸ் கிடையாது, அந்த ஆராதனை கேன்சல், அவங்களது மட்டும் அப்படியே மூடி கிடக்கும் கதவெல்லாம். இன்னும் இருக்கு, அந்த திருச்சபைலாம் இருக்கு, பழைய திருச்சபை. அந்த அளவுக்கு நீங்க போகலானாலும் பரவாயில்ல. ஏன்னா எனக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாட பிடிக்கும். கிறிஸ்துவோட பிறப்பை எதற்காக பிறந்தாருன்னு சொல்லி ஆராதிப்பது பிடிக்கும். ஜனங்களோட சேர்ந்து இணைந்து ஆராதிப்பது பிடிக்கும். புது புது ஆடைகள்லாம் அணிவதெல்லாம் ஒன்றுமில்லை. நான் அந்த அளவுக்கு கோரா போகலை நான். ஆனா கொஞ்சம் அர்த்தத்தோடு அதை நீங்க செலிப்ரேட் பண்ணணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட. வாருங்கள் கடந்து செல்வோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பில் நாம் பல வருடங்கள் என்று சொல்லலாம், ஏறத்தாழ 2.5 வருடம் ஆயிற்றுன்னு நினைக்கிறேன். நாம் பல காரியங்களை குறித்து நாம் பேசி வருவதோடு கூட நாம் தியானித்து வருகிறோம். பேசுவதற்கும் தியானிப்பதற்கும் பல வித்தியாசங்கள் உண்டு. ஏதோ பேசணும்னு பேசுறது ஒண்ணு, பேசினதை விளக்கி விவரித்து ஒருவனோட தலையிலிருந்து அவன் சாகுற வரைக்கும் அவன் தலையை விட்டு பிரியாதது. அப்படி சொல்லி கொடுக்குற டீச்சர்ஸ்லாம் எனக்கு நான் ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் இருந்திருக்கிறாங்க. அவங்க சொல்லி கொடுத்த சில சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இன்னுமே எனக்கு ஞாபகம் இருக்கு. எஃபர்ட்லெஸ் மெமரி அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு கேட்டால் நீங்கள் ரொம்ப எஃபர்ட் எடுத்து அதை ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே தலையில் கின்னு நினைக்கும். அப்படி அந்த மாதிரி ஒரு வேக்கியானத்தை கொடுப்பது தான் எங்களுடைய அழைப்பு. பரிசுத்த ஆவியானவர் இம்மட்டுமாய் உதவி செய்து கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி தான் நான் நம்புவேன். ஏன்னா பரிசுத்த ஆவியானவருடைய கரம் இங்கே இல்லைன்னா ஒரு 4 அதிகாரத்தை கூட இன்னும் முடிக்கல. ஏறத்தாழ நம்ம 115 அத்தியாயங்களுக்கு மேல நம்ம கடந்து சென்று விட்டோம். 115 hours of teaching only in 4.5 chaptersனா இட்ஸ் நாட் ஈஸி. எதையோ பேசணும்னு உட்காந்து பேசி எல்லாத்தையும் போர் அடிக்கலாம் செய்யலைங்க. தயவு செஞ்சு எல்லா அத்தியாயங்களையும் நீங்க போய் பாருங்க, எல்லா செஷன்ஸையும் போய் நீங்க கேட்டு பாருங்க. பல ரகசியங்கள், ஆழ்கடந்த ரகசியங்கள் எல்லாம், ஆழ்கடல் ரகசியம் எல்லாம் ஆண்டவராகிய தேவன் பொக்கிஷமா வெளிப்படுத்தி இருக்கிறார். கேட்கிறவன் பாக்கியவன், கேட்காதவன் சபிக்கப்பட்டவன். நான் சொல்லல, வேதம் சொல்லுது.
வேத வசனத்திற்கு செவி சாய்ப்பதற்கு நேரமில்லை என்று சொல்லுகிறவன் சபிக்கப்பட்டவன், அவனுக்கு ஐயோன்னு வேதம் சொல்லுது. நிறைய நண்பர்கள் எனக்கு விஷ் பண்ணினாங்க. நான் எப்படியாவது சுசேஷத்தை உள்ள நுழைச்சிடணுங்கிற சான்ஸை தான் தேடிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா என் தலை ஃபுல்லாக அதுதான் இருக்குது, எனக்கு அது மட்டும்தான் தெரியும் லைஃப்பில். அதுக்கு நான் வேலைக்கு போகாமல் வெட்டியை சும்மா உட்காந்துட்டு இருக்கேன்னு மட்டும் நினைக்காதீங்க. நானும் மனைவியும் நல்ல ஒரு வேலையில், கார்ப்பரேட் வேலையில் இருக்கிறோம். பார்ப்பீர்களானால் மிக கடினமான வேலை என்று சொல்லுவோம். அந்த வேலைக்கு மத்தியில தான் இந்த ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். அதனால எங்களை ஒண்ணுமே இல்லாதவங்கன்னு வீட்டில் சும்மா உட்காந்துருக்குறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. திஸ் இஸ் பார்ட் டைம் மினிஸ்ட்ரி. ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி காலம் வரும். அது வரைக்கும் கர்த்தர் கொடுத்த வேலையை நாங்கள் செய்வோம். எவ்வளோ பேர் என்னோட இருக்கீங்க? ஸோ இன்றைய நாளில் பார்ப்பீர்களானால் நாம் 4வது அதிகாரத்துக்குள் நான் என்னத்தை சொல்ல வந்தேன்னு கேட்டால், அந்த விஷ் பண்ணினப்போ ஒரு நண்பனிடம் நான் கேட்டேன், என்னப்பா வேதத்தை ஒரு முறையாவது அவர் கத்தோலிக்கரா பெந்தகோஸ்தரான்னு சொல்லலை, உடனே முத்திர குத்திருவீங்க, இவங்கெல்லாம் இப்படித்தாங்க அப்படின்ட்டுருவீங்க. வேதத்தை ஒரு முறை கூட படிக்காதவங்க வேதத்தை சரியா புரிஞ்சுக்கிறாங்க, காதுல கேட்டே புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா வேதத்தை பல முறை படிச்சவன் இன்னும் பிசாசு கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அதனால அதை பற்றியெல்லாம் நான் சொல்லலை. ஆனாலும் ஒருவனோட கடமை என்னன்னு கேட்டால், ஒரு தடவையாவது இந்த வேதத்தை முழுமையாக நீங்கள் முழுசாக வாசிச்சிடணுங்க. 66 புத்தகங்கள் தான் இருக்குது. அதை வருஷத்துக்கு ஒரு தடவையாவது வாசிக்கணுங்கிறது தான் என்னோட குறிக்கோள். எப்பொழுதும் அதுக்காக நேரத்தை செலவு செய்து நான் எப்பொழுதும் அறக்க பறக்க வாசிக்க மாட்டேன். மெதுவாக வாசிக்கிறதுக்கு நேரம் இருந்தாலும் வாசிப்பேன், இல்லைன்னா அந்த நாள் வாசிக்கவே மாட்டேன். மன்னிச்சிருங்க தேவனன்னு சொல்லிட்டு போயிடுவேன் பேசாம. அப்படி அதை விட பெரிய அவமானம். ஒரு முறையாவது வாசித்து முடித்துடணும். இதுக்காக எவ்வளோ பேர் ரத்தம் சிந்தி இருக்கிறாங்கன்னு அந்த ரத்த சரித்திரத்தை எல்லாம் நாங்கள் ஒரு ஆங்கில இதில் பண்ணணும், சீரீஸில், ஜீனியாலஜி அண்ட் எவல்யூஷன் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி என்று சொல்லி. அப்போ அந்த தம்பி கிட்ட கேட்குறப்போ, என் ஃப்ரெண்டோட தம்பி, அவன் என்னையும் அண்ணான்னு தான் கூப்பிடுவான். ஏன்டா ஒரு தடவையாவது படிச்சியா அப்படின்னு கேட்டா, ஐயோ ஒரு தடவை படிச்சு முடிக்கிறதா, எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, அதோ அத்தா பெரிய புக்கு ஒரு தடவை படிச்சு முடிச்சானுங்க. ஏன்டா டே, அவன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நீ பெரிய ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறான், நீ இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு எத்தனை பெரிய பெரிய புக்கு படிச்சிருப்ப அப்படின்னா, நான் அதெல்லாம் படிச்சாதான் நான் டிகிரி கொடுப்பாங்க, டே இது படிக்கலன்னா நீ மேலேயே போக முடியாது, நான் அப்போ பார்த்துக்கலாண்ணா அப்படிங்கிறான்னா. டே அவனுக்கு இன்னும் விளையாட்டுத்தனமாவே இருக்கிறான். அவனுக்கு 8 வயசுல ஒரு பையன் இருக்கிறான். அப்போ இந்த நிலைமையில தான் இன்னும் இருக்கா இந்த கிறிஸ்துவம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு ரொம்ப வசனப்பட்டேன். அப்போ அவன் சொல்றான், ஏதாவது ஆப்பு கீப் இருந்தா எனக்கு கொடுங்க, அந்த ஆப்ல நான் போட்டு பாத்துக்கிறேன். ஆப்ல பைபிள் படிக்கிறவன் உருப்படவே மாட்டான். ஏன் தெரியுமா? அதுல பாதியை மாத்திட்டானுங்க. அதுக்குள்ள கல்ட்டு திருச்சபைகள்லாம் பூந்து பாதிய அர்த்தத்தையே மாத்தி எழுதிட்டானுங்க அதை. அதனால என்கேஜேவி இது ஹார்ட் காப்பி என்று சொல்லுவார்கள், அந்த புக்கை வாங்கி நீங்க படிக்கணும். ஹார்ட் காப்பி புக் வாங்கி படிங்க, சாஃப்ட் காப்பி வாங்காதீங்க. கம்ப்யூட்டர்லயே உட்காந்து நான் நோண்டுவேன்னு பார்த்துட்டு இருந்தீங்க, அவ்வளவுதான், பிசாசு உள்ள பூந்துருவான். இன்னைக்கு அப்படி இருக்கு. இன்னைக்கு உங்க நிலைமை என்ன நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க. வேதத்தை வாசிங்க. சரி, இன்றைக்கு 4வது அதிகாரத்துக்குள் நாம் கடந்து செல்வோம். முதல் 3 அதிகாரங்களை முடித்து விட்டோம். 3வது அதிகாரத்துல பாவம் பிறந்தது, இயேசுவும் பிறந்தார். பாவத்தின் நிமித்தமாக இயேசு பிறந்தார். ஏனென்றால் பாவத்தை அழிப்பதற்கும் ஒழிப்பதற்கும் ஒடுக்குவதற்கும் நிராகரிப்பதற்கும் இயேசு கிறிஸ்து பிறந்தார். நீங்கள் கிருபையின் அண்டையில இருப்பதனால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது என்கிற ரோமர் 6:14 வசனத்தை நினைவு கூறுகிறேன். அப்பொழுது பார்ப்பீர்களான பாவத்தின் பின்விளைவாக ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டார். ஆதாம் மனைவியாரோட வெளியேறினார். 4வது அதிகாரத்துக்குள் வரப்போ அவங்களுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். அந்த பிள்ளைகளோட சேர்ந்து அருமையான ஒரு குடும்பம், நல்லது ஒரு குடும்பம், பல்கலைக்கழகங்கிற மாதிரி. ஒரு பக்கம் விவசாயம், இன்னொரு பக்கம் ஆட்டு மந்தை, நல்லா டெய்லியும் நல்லா பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுட்டு நிம்மதியா இருந்தாங்க. ஆனா ஒரு வெறுமை அவர்கள் கண்டதுனால, எப்படியா தேவனோட கூட நம்ம ஒப்புரவாயிரணும்னு சொல்லிட்டு காணிக்கை என்கிற அந்த காரியத்தை ஆதாமும் ஏவாளும் தன்னுடைய குமாரர்களிடம் சொல்லுகிறார்கள். அங்க 2 பேரும் போய் காணிக்கை எடுத்துட்டு வராங்க. ஒருவனோட காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு இன்னொருவனோட காணிக்கையை ஆண்டவர் நிராகரித்து விடுகிறார். நிராகரித்ததுனால் கோபப்பட்டு ஒருவன் இன்னொரு சகோதரனை கொண்டுட்டான். கொன்னவன் பேரு காயின், இறந்தவன் பேரு ஆபேல். இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். அப்போ ஆண்டவர் கேட்குறப்போ அவன் ஒரு கேலி பண்ற மாதிரி, எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டதுன்னா, ஆண்டவர் மேல் சாபம் இறங்கினது அந்த ரத்தம் சிந்ததுனாலன்னு அவனுக்கு சீரியஸ்னஸ் அப்பதான் புரியுது.
அப்போ இது எனக்கு ரொம்ப தாங்க முடியாத ஒரு தண்டனை எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா ஆண்டவர் ஒரு சின்ன ஒரு ஒரு மார்க் அப்படின்னு சொன்னேன். என்ன என்ன மார்க்குன்னு அடையாளம்னு யாருக்குமே தெரியாது. அதை குறித்தும் நான் வியாக்கியானம் பண்ணணும். அப்போ அவன் ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து கடந்து வெளியே போய் விடுகிறான். அதுதான் 16வது வசனம். அங்க ஆதியாகமம் 4:16. 17வது வசனத்தை சென்ற அத்தியாயத்தில் பார்த்தோம். காயினுக்கும் அவனுடைய மனைவிக்கும் பார்ப்பீர்களானால் ஏனோக் என்கிற ஒரு நீதிமான் பிறக்கிறான். ஒரு பாவம் செய்த மனிதனுக்கு நீதிமான் பிள்ளையாய் பிறக்க முடியுமா என்று சொல்லி, குழந்தை பருவத்துல எல்லாருமே நீதிமான்கள் தான், யாவரும் நீதிமான்கள் தான். அந்த வளர்ற முறையை பொறுத்து இருக்கு. ஏனோக் பிறந்தார் தெரியுமா அப்படின்னா, ஏனோக்கு மாதிரி தான் காயினும் பிறந்தார். காயினும் நீதிமானாதான் பிறந்தார். ஆனால் வேதம் சொல்லுகிறது பாவத்திலே என் தாய் கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்லி. அது உண்மை. ஏனென்றால் ரத்த அணுக்கள்ல பாவம் நுழைந்தது. ஆனால் அவனை பாவி என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அவன் இன்னும் வளரவே, இன்னும் நினைவுக்கே வரல. அந்த குழந்தை இன்னும் பேபியா இருக்கு, இன்னும் குழந்தை நினைவுக்கே வரல. அப்போ அது பாவி என்று சொல்ல முடியாது. பாவத்துல பிறந்த குழந்தை, பாவம் அதோடைய சரீர அணுக்கள், ரத்த அணுக்கள் மாம்சத்துல இருக்கு. ஆனால் ஆவியோ தூய்மையான நிலைமையில தான் இருக்கு. இங்க ஆவியை குறித்து தான், ஆவியும் ஆத்மாவை குறித்து தான் இங்க பேச்சு. என்னோட இருக்கீங்களா அது வரைக்கும்? அப்ப ஏனோக்கோட ஆவி எப்படி தூய்மையா இருந்தது, அதே போலதான் காயினோட ஆவியும் தூய்மையா இருந்திருக்கும். ஆனால் அவன் வளர்ந்து வர வர அவன் he makes his own choices. அவனுக்கு என்ன பிரியமோ அதை அவன் இஷ்டம் போல செய்ய தொடங்கி விட்டான். அதனாலதான் நீதிமொழிகள் 22வது அதிகாரத்தில் பார்ப்பில்லைனால், குழந்தையை தன் இஷ்டம் போல அலைய விடக்கூடாது, அவன் தன்னுடைய தாய்க்கு அவன் அவமானத்தை தேடி தருவான் என்று வேதத்தில் இருக்கு. எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? அதுதான் ஆயிப்போச்சு இன்னைக்கு. ஆனா நான் நினைக்கிறேன் ஆதாம் ஏவாளும் கண்டிப்பா அவன் போக்குல விடல. அவங்க நிறைய சொல்லியிருப்பாங்க. அவங்க செய்த பாவத்தையும் அவங்க ஆண்டவரால் நிராகரிக்கப்பட்டத காரணத்தையும் எல்லாம் சொல்லிதான் வளர்த்திருப்பாங்க. பட் ஆனா இவங்க கேட்கல. சரி, இப்ப என்ன ஆயிப்போச்சு, அவன் ஒரு ஒரு நகரத்தை கட்டுகிறான். அந்த நகரத்தின் பேரு தன்னுடைய குமாரனோட பேர் ஏனோக்கோட பேரை வைக்கிறான். ஏனோக், சிட்டி ஆஃப் ஏனோக் அப்படின்னு சொல்லி காயின் ஒரு நகரத்தை அங்கே கட்டுகிறார். 18வது வசனத்துக்குள் கடந்து செல்வோம். To Enoch was born Irad, and Irad begot Methuselah, and Methuselah begot Methushel. இங்க Methushel, and Methushel begot Lamech. சரிங்களா? ஏனோக்குக்கு ஈராது பிறக்கிறான், ஈராதற்கு மெத்துசெல் பிறக்கிறான், மெத்துசெலுக்கு மெத்துசெலா பிறக்கிறான், மெத்துசெலாக்கு லாமேக் பிறக்கிறான். இப்போ இந்த லாமேக் என்ன பண்றாருன்னு கேட்டா, டுக் ஃபார் ஹிம்செல்ஸ் 2 wives. இனி சரித்திரம் வருது, கொஞ்சம் வேகமா இனி போக தொடங்கி விடுவோம் என்று நினைக்கிறேன். அங்கங்க நிறுத்துறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் கம்மி தான். கொஞ்சம் ஃபாஸ்ட் கியர்ல போகும் இப்ப இருந்தா. அதனால என்னோட சேர்ந்து இணைந்துருங்க. இந்த லாமேக் என்ன பண்றாருன்னு கேட்டா, took for himself 2 wives, 2 மனைவி அவர்களுக்கு. அங்க இருந்து தான் ஆரம்பிக்குது. 2 பொண்டாட்டிக்காரங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது எங்க இருந்து ஃபர்ஸ்ட் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்னு கேட்டா லாமேக். அந்த பெருமிதம் அவரையே சார்ந்துதான் இருக்கும். எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் இல்ல? ஒருவனுக்கு ஒருத்தின்னு மாத்துறதுக்குள்ள ஆண்டவர் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும், உங்களுக்கும் தெரியும். வேதத்துல வாசித்து பாருங்க. அப்புறம் எல்லாம் அளவு இல்லாம எடுத்துக்கிட்டாங்க. நம்ம சாலமோனோட ரெக்கார்டை இது வரைக்கும் எவனுமே பிரேக் பண்ணல. 700 வப்பாட்டிங்க, 300 பெண்டாட்டிங்க இருந்ததாக அக்கவுண்ட் சொல்லுது. அக்கவுண்ட்ல இல்லாதது எத்தனையோ தெரியல. என்ன அநியாயம்! அதுலயும் இஸ்ரவேல் குலத்தை சேர்ந்த பெண்களை அவர் கல்யாணம் பண்ணது பாத்தீங்கன்னா ஒரு 1/10 கூட இருக்காதாமா. 1/10னா 10% கூட இருக்காதாம். அவ்வளோ பெரிய அநியாயக்காரனா மாறிவிட்டார் ஒரு காலத்துல. இப்ப வரைக்கும் சாலமோன் தேவாலயம் தான் அழைக்கிறாங்க. யாகுவே தேவாலயம், தாவீது தேவாலயம்னு இல்லை, சாலமோன் தேவாலயம். அப்படிப்பட்ட ஒரு பெருமையான ஒரு ஸ்தானத்துல ஆண்டவர் வைத்திருந்தார். தன்னுடைய முதலாவது திருச்சபையை திறந்த அந்த பெருமை அவருக்கு உண்டு. இதெல்லாம் போச்சா? சரி, அப்போ ஈனாக் சரி, இப்போ இங்க லாமேக் 2 பெண்டாட்டிகளை. நேம் ஆஃப் ஒன் வாஸ் ஆடா and the name of second was ஜீலா. ஆதா ஜீலான்னு சொல்லி 2 பெண்டாட்டிகள். இந்த பேரெல்லாம் இம்பார்ட்டன்ட்டுங்க. எல்லாம் அப்புறம் போக போக உங்களுக்கு அந்த பேரெல்லாம் நான் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் எப்படி
இதோட சேர்ந்து இணைந்து படிக்கலாம்னு சொல்லி. அதனால அதுக்கு தான் மெதுவா போறோம். இதெல்லாம் பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பேர்லாம் சொல்லாம இருக்கா. காயினுக்கு ஏனோக்கு பிறந்தான், ஏனோக்கு ஈராதுக்கு மெஹுலேக்கு மெத்துஷெலா, அண்ட் மெத்துசெலைக்கு லாமேக்கு 2 பெண்டாட்டிகள். ஒருத்தி பேரு ஆடா, ஒருத்தி பேரு ஜீலா. இப்போ ஆதா வந்து ஜாபால் அப்படின்னு சொல்லி இன்னொரு பையனை பெற்றெடுக்கிறா. He was the father of those who dwell in tents and have livestock. இந்த ஜாபாலோட தொழில் என்னவா இருக்குதுன்னு கேட்டா, தன்னுடைய சகோதரன் காயினுடைய சகோதரன் ஆபேலோட தொழில், அதாவது மந்தைகளை மேய்ப்பது, கால்நடைகளை மேய்த்து கால்நடைகள் மூலமா பிஸ்னஸ் பண்ணுவது. சரிங்களா? அப்போ கால்நடைகள்லாம் எல்லாரும் சாப்பிடுவாங்க. அண்ட் அவனுக்கு ஒரு சகோதரன் இருந்தான், அவன் பேர் வந்து ஜூபால். அண்ட் ஹீ வாஸ் த ஜூபால், நல்ல பேர்ல. ஹீ வாஸ் த ஃபாதர் ஆஃப் ஆல் தோஸ் ஹூ பிளேஸ் த ஹார்ப் அண்ட் ஃப்ளூட். இப்போ இவருக்கு என்ன தாளந்து இருக்குன்னு கேட்டா, இந்த ஜூபால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மனுஷன். நல்ல பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் நம்மளுடைய உலகத்திற்கு மியூசிக் என்கிற அந்த காரியத்தை கொண்டு வந்தவரே, இந்த இசைக்கருவிகளை கொண்டு வந்தவரே பார்த்தீங்கன்னா இந்த ஜூபால் தான். அருமையான மனுஷன் நினைக்கிறேன். ஆனா அதை கொண்டு அவர் என்ன வாசிச்சாருங்கிறது இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஏஆர் ரஹ்மான் பாட்டும் இருக்கு, இளையராஜா பாட்டும் இருக்கு, அதே நேரத்தில் ஜாலி அப்ரஹாம் சகோதரன் பாட்டும் இருக்கு, நம்ம பெர்க்மான் சையா பாட்டு இருக்கு. எதை நீங்க ரொம்ப விரும்பி கேட்குறீங்க, அதுல தான் உங்க நாட்டம் இருக்குன்னு அர்த்தம். நான் எல்லாத்தையும் கேட்பேன்னீங்கன்னா நீங்க யார் பக்கமும் இல்லை. அப்படிப்பட்டவங்க ஸ்ட்ரெயிட்டா நரகத்துக்கு தான் போவீங்க. ஏன்னு கேட்டா, எந்த பக்கமும் இல்லாதவனுக்கு நரகம் தான், கோபாக்கினை தான், நரக ஆக்கினை தீர்ப்பு தான் அவங்களுக்கு. ஏதோ ஒரு பக்கத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. கடவுள் பக்கம் இருந்தா கடவுள் சொல்றத மாற்றம் செய்யற வேலையை பாருங்க. அப்போ இன்னைக்கு என்னன்னா, இந்த இசைக்கருவிகளை பார்ப்பீர்களானால் கண்டுபிடித்த முதல் மனிதன் யாருன்னு கேட்டா இந்த ஜூபால். லாமேக்கோட மனைவிக்கு பிறந்தவன் ஜூபால். அவனுடைய திறன் என்னவென்றால் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாசிக்கிறது. அண்ட் ஆஸ் ஃபார் ஜீலா was born தூபால் காயின் அப்படின்னு சொல்லி இன்னொரு மனைவிக்கு பிறந்தது வந்து தூபால் காயின், an instructor of every craftsman in bronze and iron. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு இது. நான் முதல் படிக்கிறப்போ விஞ்ஞானம் வந்து வளரவே இல்லைங்க. இப்போ அயர்ன் இருக்கு இல்லைங்களா, இரும்பு, வெண்கலம், இதெல்லாம் எங்கிருந்து எடுக்கிறாங்கன்னா மரத்திலிருந்து அறுத்து எடுக்க முடியாது. அது ஒரு மர கிளைய போல கிடையாதுங்க. அப்போ அந்த காலங்களிலே விஞ்ஞானம் எவ்வளவா இருந்திருக்குது. இன்னைக்கெல்லாம் நம்ம மாற தட்டிக்கிட்டே நாங்க இதெல்லாம் பண்ணமாக்கோம், அதை பண்ணமாக்கோம் அப்படின்லாம் சொல்றாங்க. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம ஃபாரோ மன்னன் காலத்திலே பார்த்தீங்கன்னா பிரெயின் சர்ஜரி எல்லாம் பண்ணதுக்கு ஆதாரம் இருக்குங்க. அவன் மூக்கு வழியா டியூபை விட்டு அதுலயே அவன் வந்து பிரெயின் சர்ஜரி எல்லாம் பண்ணியிருக்கிறான். நம்ம அதே மாதிரி குடல்ல அறுத்து அந்த சர்ஜரி, அனஸ்தீசியாக்கு நிகரான ஒரு காரியத்தை கூட அவன் கண்டுபிடிச்சிருக்கிறான். அந்த மயக்க மருந்துக்கு நிகரான ஒரு காரியத்தை கூட அவன் கண்டுபிடிச்சிருக்கிறான். அப்புறம் இந்த மம்மிங்கெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அவங்க உடல்ல அறுக்கக்கூடாது. அறுக்காம எப்படி அவங்க பாடியை ப்ரிசர்வ் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு டியூப்பை மூக்கு வழியா விட்டு பிரெயின் அப்படியே மூளையை அப்படியே ட்ரெயின் பண்ணி சக் பண்ணி எடுத்துருவாங்க. இந்த மாதிரி டெக்னாலஜி வேலையெல்லாம் அப்புறம் உடல்ல இருக்கக்கூடிய அந்த குடல் பாகங்கள் எல்லாம் எப்படி வெளியாக ஆசன வாய் வழியா எடுப்பதுன்றதுலாம் அவங்க பெரிய இது பண்ணி அப்போவே அவங்க வந்து பார்த்தீங்க இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் பிற்காலத்தில் வந்து இந்த மார்ச்சரியில் இருக்கக்கூடிய பிணங்கள் என்ன சொல்றது, போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடிய பிணங்களை எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவது, எந்த டெக்னிக்கில் பண்ணுவது என்று சொல்லியெல்லாம் இந்த டிரான்ஸ்கிரிப்டை வச்சு தான் கற்றுக்கிட்டாங்களாமா. நிறைய மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆதாரங்கள்லாம் இருக்கு. அப்போ இது அவங்க பேசுற அந்த பாஷையில எழுதி வச்சதை மொழிபெயர்ப்பதற்கு ஒருவனும் இல்லாதனால அது அப்படியே கடந்திருக்கு, அப்படியே அங்க கடந்துட்டு இருக்கு. அப்புறம் அதுக்கு என்ன ஸ்கிரிப்டே கிடையாது. அப்புறம் யாரோ ஒருத்தர் வந்து எப்படியோ அதை கண்டுபிடிச்சி ரிசர்ச் பண்ணி அதை எடுத்து நிறைய மெடிக்கல் காலேஜில் பார்த்தீங்கன்னா இந்த சர்ஜிக்கல் மெத்தட்ஸ் தான் அவங்க யூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அப்போ நீங்க இங்க என்ன கத்துக்கணும்னு கேட்டா, அந்த காலங்களிலேயே விஞ்ஞானம் வளர்ந்திருந்த காலத்துல தான் பாவமும் பெருகுச்சு. அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நோவா காலத்தில் நடந்தது போலவே உங்களுக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னு கேட்டா நோவா காலத்துல விஞ்ஞானத்துல அவங்க ஒன்றும் குறைஞ்சவங்க கிடையாது. ஏகப்பட்ட விஞ்ஞானத்துல அவங்க வந்து தலை சிறந்தவர்களாக தான் இருந்தாங்க. பாருங்க, எல்லாம் இசைக்கருவிகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இங்க இவர் என்ன பண்றாரு, அதுக்கு மேல ஒரு படி போயிட்டார்.
என்னத்தெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ? ஆட்டு மந்தைகளை மேய்த்து ஆட்டு மந்தையிலிருந்து தோல் எடுத்து அதுல லெதர் மேனுஃபேக்சர் பண்ணி நல்ல ஆடைகள் எல்லாம் நம்ம இது பண்றது, உல் அண்ட் கிளாத்ஸ், அதெல்லாம் எடுத்து எப்படி பண்றதுன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் கண்டுபிடிக்கிறார். யார் கண்டுபிடிக்கிறாரு? ஜூபால் கண்டுபிடிக்கிறார். அப்புறம் ஜாபால் கண்டுபிடிக்கிறாரு. ஜூபால் என்ன பண்றாருன்னு கேட்டா இசைக்கருவிகளை கண்டுபிடிக்கிறார். பேர் கொஞ்சம் ஃபன்னியா இருக்கும், சிரிப்பு வரும், நகைச்சுவையா இருக்கும், ஆனா பேர்கள்லாம் இம்பார்ட்டன்ட். இப்போ இவங்க ஜீலாக்கு பிறந்தவர் தூபால் காயின் என்ன பண்றாரு? அதுக்கும் ஒரு படி மேல போய் வெங்கலத்தையும் இரும்பையும் கண்டுபிடிக்கிறாருங்க. இந்த வெங்கலத்தையும் இரும்பு எங்க இருந்து எடுக்கிறாங்க தெரியுங்களா? மண்ணுல இருந்து தான் எடுக்கிறாங்க. மண்ணுல இருந்து அந்த ப்ராசஸிங், கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுல இருந்து தான் அயன் எடுக்கிறாங்க. அப்பவே இவர் ஏதோ ஒரு பிளான்ட் மாதிரி வச்சிருக்கிறாரு இல்லைங்களா? கெமிக்கல் பிளான்ட் என்று சொல்வார்கள். பிளான்ட்னா செடி கொடி இல்ல, கெமிக்கல் பிளான்ட். என்ன சொல்றது, ஸ்டெர்லைட் ஆலயம்னு சொல்றீங்க இல்லைங்களா? ஸ்டெர்லைட் பெரிய ஒரு பிரச்சனையெல்லாம் ஆச்சு. எல்லாம் நிறைய பேர் சுட்டெல்லாம் கொண்டுட்டாங்கல்ல, தமிழ்நாட்டில் பெரிய பிரச்சனையாச்சு. அந்த ஸ்டெர்லைட் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பிளான்ட் மாதிரி இவர் ஒரு சின்ன பிளான்ட் செட் பண்ணி இருக்கணும். அதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. அப்போ செடி கொடியெல்லாம் வச்சு மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சு இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணி நான் இரும்பு எடுப்பேன்னு இரும்பு எடுத்திருக்கிறாருங்க ஒருத்தர். முதல் முறை அப்பதான் இரும்பே வந்திருக்குது. முதல் முறை அப்பதான் வெங்கலம் வந்திருக்குது. அப்போ அந்த அளவுக்கு மனிதன் ஞானத்துல சிறந்தவனாதான் இருந்திருக்கிறானா. ஆனா அந்த ஞானத்தை அவன் பிரயோஜனப்படுத்தி தேவனை அறிந்து கொள்ளணும்னு அவன் நினைக்கவே இல்லை. பாத்தீங்களா? அப்பொழுதுருந்தே என்ன ஆகி கொண்டு இருக்குதுன்னு கேட்டா, இந்த உலகமானது விஞ்ஞானத்தையும் பிசினஸ் இதையும் நோக்கி அந்த திசையில இயங்கு கொண்டு போகக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குள் இந்த உலகம் மாறிவிட்டது. இதற்கு மூல காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? எசேக்கியேல் 28 அதற்கு பதில் இருக்கு. ஆசியா 14 அதுக்கு பதில் இருக்கு. என்ன தெரியுங்களா பதில்? இந்த உலகத்திற்கு அதிபதியாய் ஒரு காலத்துல ஆண்டவராகிய தேவன் லூசிஃபரை தான் அதிபதியா, பிரைம் மினிஸ்டரா இந்த உலகத்திற்கு அப்பாயிண்ட் செய்திருந்தார், நியமித்திருந்தார். இந்த உலகத்துல அந்த காலங்களில என்ன படைப்பு இருந்தது யாருக்கும் தெரியாது. எத்தனையோ மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அது இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் அந்த காலங்களில சில கால்நடைகள், டைனோசரை போல இருந்த கால்நடைகளுக்கு போன் டெஸ்ட் எடுத்து பார்த்தா அதோட வயது கிட்டத்தட்ட 1, 2, 5 மில்லியன் ஆண்டுகளா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு. ஏன்னா அந்த உலகம் தோன்றின இதிலிருந்து இப்பொழுது மட்டும் வயதை பார்ப்பீர்களானால் 13.5 பில்லியன் ஆண்டுகள். ஒரு 100 மில்லியன் 1 பில்லியன். அப்போ எத்தனை கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ அந்த படைப்புகளுக்கெல்லாம் இவன் தான் ராஜாவாக இருந்திருக்கிறான், கர்த்தர் நியமித்து வைத்தார். ஆனால் அவன் இந்த உலகத்தை எப்படி இயக்க ஆரம்பித்துட்டான்னா, ரொம்ப இந்த சயின்ஸு, இந்த பிஸ்னஸ், எப்பொழுது பார்த்தாலும் பணத்தை விற்பதும் வாங்குவதும், பண சேகரிப்பு, நான் நினைக்கிறேன் வங்கிகள் இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருந்திருக்கும். பேங்க்ஸு, பணப்புழக்கம், பணத்தை செலவு செய்வது, இப்படியாக பிஸ்னஸ் ரிலேட்டடா இந்த உலகம் அப்படியே எங்கிட்டு இருந்தது. அதுக்கு நடுவில் என்ன ஆச்சுன்னா காம்படிஷன் இன்னைக்கு வியாபாரிகள் மத்தியில பயங்கர போட்டி நிலவுகிறது இல்லையா? அந்த போட்டிகள் மத்தியில என்னதான் வருது? விபரீதம் வருது, வயலன்ஸ் வருது. இவன் அழிக்க அவன் பார்ப்பான், அவன் அழிக்க இவன் பார்ப்பான், இவன் காலை பிடிச்சி இவன் இழுப்பான், அவன் காலை பிடிச்சி இவன் இழுப்பான். இப்படியே இழுத்து தான் இன்னைக்கு பிசினஸ் ஓடிட்டு இருக்கு. அப்புறம் ஏன் ஒரு வாஷிங் மிஷினுக்கு இன்னைக்கு 30 பிராண்ட் இருக்கு? எந்த வாஷிங் மிஷின் வாங்கினாலும் துணி அப்படிதான் துவைக்கும். எங்க வாஷிங் மிஷின்ல போட்டீங்கன்னா பளீர்னு இருக்குங்க அப்படிமா. ஏன் அந்த வாஷிங் மிஷின்ல போட்டா என்ன டிச்சு தண்ணி மாதிரியா வெளியில வரும்? அப்படி ஒவ்வொருத்தனும் வேற வேற காரியத்தை சொல்லி கலரை மாத்திக்கிட்டு வித்து இன்னைக்கு காம்படிஷனை உருவாகுது. இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இதெல்லாம் அந்த காலங்களில், எந்த காலம்? லூசிஃபரோட காலத்துல இருந்தே அது வசந்தன்கோ அட்வர்டைஸ்மெண்ட்ல அந்த காலம் அப்படின்னு ஒரு பாட்டு வரும், ரொம்ப அழகா பாடுவார். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. சினிமா பாட்டு இல்ல, அது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பாட்டு. அந்த மாதிரி அந்த காலத்துல இருந்தே இருக்குதுங்க. எந்த காலம்? லூசிஃபர் காலத்துல இருந்தே இருக்கிறது. ஆனா லூசிஃபரோட ஆவி இந்த உலகத்திற்கு அதிபதியா எவனா மாறிவிட்டான்? இப்போ ஆதாமை மேவாளும் கிடையாது. இப்ப பிசாசு தான் அந்த உலகத்தின் அதிபதி. ஏன்னா பாவம் நுழைந்ததினால் ஆதாமும் ஏவாளும் தோல்வி அடைந்தார்கள், பிசாசு வெற்றி அடைந்தான். வெற்றி அடைந்த பிசாசு தான் விட்டுக்கோ தொட்டுக்கோன்னு இருந்த காரியத்தை எல்லாம் திரும்பவும் இந்த உலகத்திற்கு கொண்டு வரான். ஏன்னு கேட்டா, அவன் பிசாசாய் மாறுவதற்கு முன்பே இருந்த பல காரியங்கள் எல்லாம் ஆண்டவராகிய தேவன் வெறுத்தார் என்று வேதத்தில் இருக்கு.
அவன் வணிகம் என்கிற பெயர்ல, அவன் பிசினஸ் என்கிற பெயர்ல, விஞ்ஞானம் என்கிற பெயர்ல பல அநியாயங்களை தொடங்கி விட்டான். அழிவுக்கு ஏதுவாக இந்த உலகம் இயங்க தொடங்கி விட்டது. அதோட சேர்ந்து அவன் என்ன பண்ணிட்டான்னு கேட்டா, வன்முறை, வன்முறை அவனோட இருதயத்தில் வந்ததுனால அடிச்சுக்கிட்டு கொள்ளலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாதுங்கிற மாதிரி இந்த உலகத்தை இயக்க ஆரம்பிச்சிட்டான். அதோடு கூட என்ன அவன் நினைச்சான்னா, ஆண்டவருக்கு மேல நான் என்னோட சிங்காசனத்தை உயர்த்தி, இது என்னது, இது எப்ப பார்த்தாலும் சமாதானமா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிட்டு காம்படிஷன் இருக்கணும், அப்பதான் ஒரு ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் இல்லைங்களா? போட்டிங்கிறது இருக்கிறது நல்லதுதான், ஆனா போட்டி வன்முறையாகவும் விபரீதமாகவும் மாறக்கூடாது. அக்கிரமம் அநியாயம் நிறைந்த ஒரு போட்டியா இருக்கக்கூடாது. போட்டி தூய்மையான ஒரு போட்டியா இருக்கணும். ஒலிம்பிக் ரேஸ்ல ஓடுற மாதிரி அவன் திறமையை அவன் காமிக்கிறான். போட்டியாளர்கள் 6 லைன் இருக்கும், 6 லைன்ல ஓடுவான். அதுல எவனுக்கு திறமை இருக்கோ அவன் ஜெயிக்கட்டும், அதுல எந்த தவறும் கிடையாது. ஆனா இந்த போட்டியே மையமா வச்சு ஒருத்தனை கொண்டுகிட்டு சாவுறதும், அழித்து போடக்கூடிய அந்த காரியத்துக்கு வருவதுனாலதான் அவன் பிசாசாக மாறினான். இப்ப அதனாலதான் ஆண்டவர் அவனை தள்ளி போட்டார் என்று லூக்கா 10வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவை அதை குறித்து வர்ணிக்கிறார். ஆண்டவர் தள்ளி போட்டார். அவன் கீழே ஒரு பிணத்தை போல விழுந்தான், அவன் கருகுன ஒரு பந்தை போல கீழே விழுந்தான். இப்படியெல்லாம் சொல்லி வர்ணனைகள் ஐசையா 14லும் எசேக்கியேல் 28லும் இருப்பதை நீங்க பார்க்க நேர்ந்திடும். அப்ப இந்த உலகத்துல அவன் அந்த காரியத்தை எல்லாம் நிறைவேற்ற முடியாம ஒரு ஏக்கத்திலேயே அவன் இறந்து போனான்னு வச்சுக்குவான். அப்ப அந்த ஆவி அப்படியே சுற்றி திரிஞ்சுக்கிட்டே இருக்குது. நான் நினைச்சதை செய்ய முடியல. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த உலகத்தை அப்படியே அழிச்சு ஜலத்தினால நிரப்பி, இருளால் நிரப்பி பரிசுத்த ஆவியானவர் அப்பாயிண்ட் பண்ணிட்டார். பாத்துக்கோது அப்படின்னு. பரிசுத்த ஆவியானவர் வாஸ் ஹூவரிங் ஓவர் தி வாட்டர்ஸ் ஆஃப் தி சீன்னு ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல பார்க்கலாம். அந்த ஜலத்தின் மேல அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர் அவர், ரொம்ப பலத்த ஆவியானவர். அதனால ஆவியானவர்னா ரொம்ப மென்மையான மனுஷங்க, பாவம், சாது அவர் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. வல்லமை படைத்தவர் அவர். அப்படியெல்லாம் நீங்க அவரை லேசா எண்ணிடக்கூடாது. அத்தாப்பெரிய உலகத்தையே அவர் தான் பாதுகாத்துட்டு இருந்தார். ஏன் இந்த அசுத்தாவிகள்லாம் சுத்திக்கிட்டே இருக்குது, யாவனை கிட்ட வர முடியாம பாதுகாத்து வைத்திருந்தார். அப்பொழுதுதான் ஆண்டவர் ஆதாமை ஏவாளையும் உருவாக்கி இந்த காரியங்கள் எல்லாம் வரவும், இந்த பாவத்திற்கு இவன் இரையாகும் போது இந்த பாவத்தை என்ன சொல்றது, இத பட்டயமாக எடுத்து அவன் உள்ளே இறங்கி விட்டான் களத்துல. இப்ப இந்த பூமிக்கு சொந்தக்காரன் பிசாசு. அப்ப அவன் எதையெல்லாம் செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்ததை ஆண்டவர் தடை பண்ணாரோ அதெல்லாம் ஒன்னொன்னா செய்ய ஆரம்பிச்சிட்டான். அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கிறிஸ்துவ பாடல்களை காட்டிலும் சினிமா பாடல்கள், மைக்கேல் ஜாக்சன் பாப் சாங், ராக் சாங், இந்த சாங் அந்த சாங் எல்லாம் பட்டைய கலப்புது. அதை கேட்டாலே நம்ம நம்மளை அறியாமலே தாளம் போட ஆரம்பிச்சிடும், தலையெல்லாம் ஆட்டிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் இன்னைக்கு ட்ரெயின்லயும் பஸ்லயும் பிரயாணம். ஏன் நடக்கிறப்ப இன்னைக்கு அப்படிதான் தலையை ஆட்டிக்கிட்டு அப்படியே போவோம். பார்த்தா அவன் காதுல ஏதாவது ஒரு ஒயர் மாட்டிக்கிட்டு ஒரு இயர்போனை வச்சிருப்பான். எது ஆட வைக்குது, உன்னை எது ஆட வைக்குது? ஆனா வேதத்தின் நிமித்தமாக பாடுகிற பாடல்கள் உங்களை ஆட வைக்காது, உங்களை அழ வைக்கும். உள்ள இருக்கக்கூடிய அசுத்தங்களை எல்லாம் வெளியேற்றக்கூடிய பாடல் தான் கிறிஸ்துவ பாடல். அதனாலதான் பாத்தீங்கன்னா அதை கேட்கக்கூடிய எண்ணிக்கை மிக மிக குறைவு. எவ்வளவு பேர் இருக்கீங்க என்னோட? இப்படிதான் அந்த உலகத்தை அவன் வஞ்சித்திருக்கிறான், அந்த உலகத்தை திசை திருப்பி இருக்கிறான், அந்த உலகத்தை வேற பக்கமாக நடத்தி கொண்டிருப்பதான் இருக்கிறான். இதுதான் சரித்திரம். இன்னைக்கு நிறைய பேருக்கு சரித்திரத்தோட பேசிக்ஸே தெரியல. அதனாலதான் இதெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு. சரிங்களா? அப்போ இது இவன் கண்டுபிடிச்சதுக்கு காரணம் ஏன்னு கேட்டா, கண்டுபிடிப்பெல்லாம் நல்லதுதான், எல்லா இன்வென்ஷனுமே நல்லதுதான், எல்லா கிரியேஷன், எல்லாம் உருவாக்கக்கூடிய இதெல்லாம் ஆண்டவரிடம் வர்றதுதான். ஆண்டவர் இன்னைக்கு அவன் இரும்பையும் பிரான்ஸ் வெங்கலத்தையும் அவன் கண்டுபிடிக்கலான்னா, நிறைய பேர் இன்னைக்கு இந்த சக்கரம், அந்த இருக்கு பாத்தீங்களா, அந்த சக்கரங்கிற காரியமே வந்திருக்காது. அப்போ சக்கரம் இருக்கிறனால தான் இன்னைக்கு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகுது, ஃப்ளைட் இறங்குது. எவனும் ஃப்ளைட்லேயே போயிருக்க முடியாது. சக்கரம் இருக்கிறனால தான் இன்னைக்கு ட்ரெயினில் போகிறீங்க. ஏன் உங்ககிட்ட கார் இருக்கு, ஏன் பைசைக்கிள், வாகனம், இன்னைக்கு வாகனத்தில் பறக்கிறவன் தான் இன்னைக்கு நடந்து போகிறவன் இருக்கிறான். இன்னைக்கு சைனாக்காரன் ஒருத்தன் தான் இன்னொன்று சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கிறான், ஜப்பான்காரனும் ஓட்டிட்டு இருக்கிறான். மற்ற யாருமே சைக்கிள் ஓட்டுறதே கிடையாது. நடப்பதற்கும் ஓடுவதற்கும் ஒரு 1/2 hour காலையில் எழும்பணும்னு வச்சிருக்கிறான். அதுக்கப்புறம் வண்டியில் ஏறி உக்காந்தான், சாயங்காலம் வரைக்கும் வண்டியை விட்டு இறங்க மாட்டான். அங்கே ஆஃபீஸுக்கு போனாலும் உட்காந்துக்க வேண்டியது. நான் காலையிலேயே வாக்கிங் போயிட்டேனே, அப்படி கிடையாதுங்க. நம்ம சிஸ்டத்தை அப்படி டிசைன் பண்ணலாம் ஆண்டவர். நாள் முழுவதும் ஆக்டிவாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் ஓடியே போங்க வேலைக்குன்னு சொல்ல வரல, கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க. எப்படி பார்த்தீங்களா திசை திருப்புறான் பார்த்தீங்களா? இந்த படைப்புகள்லாம் முக்கியம்தான். இந்த இன்டர்நெட் இணையதளமெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அதனாலதான் என்ன இந்த மெசேஜ் நான் யார் வீட்டுக்கும் வராமலே இன்னைக்கு பேச முடியுது. நான் எல்லாத்து வீட்டுக்குள்ளேயும் போயிட்டு வந்துட்டேன். எப்படி? அது படைப்பு. எல்லா படைப்பும், எல்லா உருவாக்கக்கூடிய காரியங்களும் கிரியேஷன் இஸ் ஃப்ரம் காட். ஆல் கிரியேஷன் இஸ் ஃபார் ஆர் குட். நம் நன்மைக்கே எல்லாவற்றும் படைக்கப்பட்டது என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் எழுதியிருக்க வசனங்கள்லாம் ஏகப்பட்டது இருக்கு வேதத்துல. அப்போ இது எதற்காக இந்த இரும்பும் வெண்கலமும் படைக்கப்படுதுன்னு கேட்டா, மனிதனை ஆசீர்வதிப்பது, மனித நேயத்தை வேற. நான் சொன்னேன் சக்கரம் ஒரு இது, அது மாதிரி இன்னைக்கு இரும்பை கொண்டு எவ்வளவு பேர் இன்னைக்கு வீடெல்லாம் கட்டுறீங்கல்ல, இரும்பு கம்பிகள் தானே. காங்கிரீட் போடுவதற்கு ஜன்னலுக்கு இரும்பு கம்பி தானே. அப்புறம் வெண்கலத்தை கொண்டு தான் இன்னைக்கு நிறைய காரியங்கள் பண்றாங்க. வெண்கலம், பிரான்ஸ் இம்பார்ட்டன்ட். ஆனா அதே இரும்பு, அதே வெண்கலத்தை கொண்டு இன்னைக்கு போர்க்கருவிகளும், ஆர்மி டேங்கர் வருது பார்த்தீங்களா, மிஷின் கன்களும், இதெல்லாம் மேனுஃபேக்சர் உருவாக்குவதற்கும் இந்த இரும்பு தானே பிரயோஜனப்படுத்தப்படுகிறது. அப்ப படைப்பு ஆண்டவரிடமிருந்து வருகிறது மனித நேயத்துக்காக, மனிதன் அடுத்த நல்ல வசதியா வாழ்வதற்காக கர்த்தராகிய தேவன் படைக்கிறார், கர்த்தராகிய தேவன் கொடுக்கிறார், மனிதன் நல்லா இருக்கும்படி அவர் கொடுக்கிறார் ஆசீர்வதித்து. ஆனால் அதை துஷ்பிரயோகம் பண்ணுகிறவன் பிசாசா இருக்கிறான். சரிங்களா? அப்போ இந்த படைப்பு ஆண்டவரிடம் இருந்து தான் வந்தது. யார் இவர் பேரு தூபால் காயின். இவர் என்ன பண்றாரு, அழகா கிராஃப்ட்ஸ்மேன், அதாவது பட்டயம் செய்வது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பட்டறையில வேலை செய்வாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கிராஃப்ட்ஸ்மேன். நிறைய காரியத்தை மறந்துட்டேன். வடசட்டி அதெல்லாம் இருந்தா தானே சமைக்கவே முடியும். தீக்குள்ளைய போடுவீங்க தூக்கி, அப்படியே கருகருன்னு ஆகி போயிடும். சமைக்கிறதுக்கு பாத்திரம்லாம் எதுல பண்றாங்க? எல்லாமே இரும்பு வெண்கலம் தான். அப்புறம் தான் எவர் சில்வர் ஸ்டீல் இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. இதே மெத்தடை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிச்சாங்க. ஒவ்வொரு படைப்புக்கு பின்பும் ஆண்டவர் இருக்கிறார், பிசாசும் இருக்கிறான். அதனால்தான் நீங்க எந்த பொருளை வாங்கினாலும் இது ஆண்டவருக்கு மகிமை சேர்த்தக்கூடிய பொருளா, இது பிசாசோட இணைந்து நாம் வேலை செய்யக்கூடிய ஒரு பொருளா? கத்தி இருந்தா அதே கத்தியை கிச்சன்ல வச்சு நீங்க கட் பண்ணி அருமையா ஒரு சமையல் செய்யலாம். அதே கத்தியை ஒரு கொலகாரங்களை கொடுத்தா இன்னும் 4 பேர்த்த போட்டு தள்ளிட்டு அவன் ஜெயிலுக்கு போயிடுவான். அப்போ ஒரு கத்தியில பாத்தீங்கன்னா 2 மல்டிபர்பஸ், 2 காரியங்கள் இருக்கிறது. இந்த கத்தியை கொண்டு எதை செய்கிறீர்கள் என்பதற்கு நீங்க கணக்கு கொடுக்க வேண்டிய அந்த காலகட்டத்தில் இருக்கீங்க. சரி, மேல போலாங்களா? இப்போ and the sister of Tubal Cain was நாமா அப்படிங்கிற ஒரு தங்கச்சி தூபால் காயினுக்கு இருந்தது. அண்ட் லாமேக், இப்போ 23வது வசனத்துக்குள் போயிட்டோம். இதை முடிச்சிடலாம், இந்த பேராகிராஃபை முடிச்சிடலாம். இனி இப்படிதான் பேராகிராஃபா தான் இனி இப்போ பார்த்துக்கிட்டு வருவோம். ஏன்னா இந்த மாதிரி சரித்திரங்கள் எல்லாம் ஒரு கோர்வை பார்த்தா தான் நமக்கு விளங்கும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம், சரிங்களா? அப்போ லாமேக் தன்னுடைய மனைவிகளை பார்த்து சொல்லுகிறார், ஆடா அண்ட் சிலா, ஹியர் மை வாய்ஸ், என்னை கேளுங்கள் மனைவிகளே. ஓ வைஃப்ஸ் ஆஃப் லாமேக், லிசன் டு மை ஸ்பீச். மறுபடியும் சொல்றாரு, என்னுடைய மனைவிகளே நான் சொல்வதை கேளுங்க. நான் நினைக்கிறேன் அவங்க ரொம்ப பிஸியா இருந்திருப்பாங்க கிச்சன்ல, அதனாலதான் 2வது முறை சொல்லுகிறார். எனவே வேடிக்கையா சொன்னேன். அப்போ ஏதோ முக்கியமா அவர் சொல்ல போறார். இங்கேதான் மேட்ரு வருது. ஏதோ ஒரு முக்கியமான காரியத்தை அவர் அங்க சொல்ல வருவதனால் 2 முறை கூப்பிடுறாரு. என்ன கேளுங்க. என்ன சொல்றாரு தெரியுங்களா? இதெல்லாம் படிக்கிறப்ப எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. எனக்கு குப்புன்னு வேர்த்திருச்சு ஒரு நிமிஷம். For I have killed a man for wounding me. நான் நினைக்கிறேன் இது அடுத்த அத்தியாயத்தில் பார்த்தாதான் சரியா இருக்கும். இங்க நிறுத்திடலாங்களா? இங்க ஒரு பிரேக் போட்டு நிறுத்திடலாம். நீங்களும் கொஞ்சம் தியானிச்சு தான் பாருங்க. நம்ம அடுத்த முறை வரப்போ அதை சேர்ந்து நம்ம வாசித்து அதில் தியானிக்கலாம், சரிங்களா? இதோட நிறுத்திடலாம். ஏன்னா இதுல நிறைய ரகசியங்கள் அடங்கியிருக்கு. அதனால நம்ம இதுல அவசரப்பட்டு பார்த்தோம்னா இதுல நம்ம கோட்டை விட்டுரும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கண்களை மூடி சிரதுங்களை தாழ்த்துவோம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான நாள்ல பல காரியங்களை குறித்து எங்களிடம் நீர் பேசினீர் ஆண்டவரே. நீர் உருவாக்குகிற தேவனும் பேர் யெகோவா ஒசேனோ, உருவாக்குகிற தேவன் நீர். எல்லாத்தையும் உருவாக்கி மனிதனுடைய நல்ல ஒரு மனித நேயத்துக்காக நீங்க இதை பண்ணுனீங்க. நாங்க வசதியை வாழ்வதற்கும் நாங்கள் உம்முடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவரே நாங்கள் அனுபவிப்பதற்கும் ஆண்டவரே நீர் இப்படியாக இந்த காரியங்களை செய்தீர். ஆனால் இன்றைக்கு பிசாசானவன் இந்த எல்லாம் துஷ்பிரயோகம் செய்து
என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சில பேர் கூட இந்த மாதிரி துஷ்பிரயோகமான காரியங்களில் ஈடுபட்டிருக்கலாம். எங்கள் பாவங்களை மன்னியும், மீறுதல்களை மன்னியும் தேவனே. உம்முடைய படைப்புகளை நாங்கள் சரியான விதத்தில் கையாள எங்களுக்கு ஞானத்தை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ சேனல் டீட்டெயில் ஷேர் பண்ணுங்க. அவங்களையும் கர்த்தருக்குள்ள நடத்தி வர்றதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். எல்லா ஊழியக்காரங்களுக்காகவும், உலகத்தின் ரட்சிப்புக்காகவும், எல்லா ஊழியங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. எங்க ஊழியத்துக்காகவும் எனக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. எபேசியர் 6:18, கொலோசியர் 4:3 அதுதான் சொல்லுகிறது. உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தால் யாரிடமும் செல்லாதிருங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவண்டையில் சென்று நீங்க அந்த காரியத்தை முறையிடுகிறப்போ அவருடைய செவிகள் கனமாய் போவதல்லன்னு வேதம் சொல்லுது. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லன்னு வேதம் சொல்லுது. உங்களுக்கு எப்பொழுதும் செவியை சாய்க்கிற நல்ல ஒரு தகப்பனா இருந்து எல்லா காரியத்தையும் செய்து தருவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.